கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நடந்த சில கல்யாணங்களை பார்த்தா இது எங்கே நிச்சயிக்கப்பட்டதுன்னு கேட்க தான் தோணும். நம்ம பொதுவாக ஒரு கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளை யார், பொண்ணு யார், கல்யாணம் எங்கே நடக்குது, இதை தான் கேட்போம். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கல்யாணங்களில் இந்த 3 கேள்விக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற பதில் கிடைக்காது. சில கல்யாணத்தை பார்க்கும்போது சிரிப்பு வரும், இன்னும் சில கல்யாணங்களை பார்க்கும்போது இப்படியும் கூட கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நம்மளை யோசிக்க வைக்கும். சரி வாங்க இந்த உலகத்தில் நடந்த சில வித்தியாசமான கல்யாணங்களுக்குள்ளே போகலாம். மாப்பிள்ளையே இல்லாமல் ஒரு கல்யாணம், ஆனால் அந்த கல்யாணமும் நடந்துச்சு. ஒரு கல்யாணம் நடக்குது, பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க, கெஸ்ட் எல்லோரும் வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொண்டாட்டமாக இருக்காங்க. ஆனால் ஒரு ஆளை மட்டும் காணோம், அதுதான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை எங்கப்பான்னு கேட்டால் அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன ஆன்சர் தான் பெரிய ட்விஸ்ட்டு. இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையே கிடையாதான், அவங்களே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டால் நமக்கு விசித்திரமாக இருக்குல்ல, ஆனால் இது நடந்துச்சு. அதுவும் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் இருக்க வரோதாவை சேர்ந்த சாமா பிந்துன்ற ஒரு பொண்ணு 2022 தன்னை தானே திருமணம் செஞ்சுக்கிட்டதா அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அப்போ சோசியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க சும்மா சோசியல் மீடியாவுக்காக மோதிரம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்த விஷயம் கிடையாது. கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி கையில் மெகந்தி எல்லாம் போட்டுக்கிட்டு சொந்தக்காரங்க எல்லாரையும் வர வச்சு கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சடங்குகளையும் நடத்தியிருக்காங்க. இதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, ஆனால் மணப்பெண்ணாக இருக்க ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாப்பிள்ளையே தேடவே இல்லை, தன்னை தானே லைஃப் பார்ட்னராக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் சோலோகாமின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னோட சந்தோஷத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒருத்தர் வந்து தான் என்னோட வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் இல்லை, என்ன நான் ரொம்பவே நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் லவ் கான்செப்ட் தான் இது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி தன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இந்தியாவில் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கல. சரி ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், செல்ஃப் லவ்லாம் சரி, அதுக்காக உங்களை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போவீங்களா? அடுத்ததாக ரொம்பவே வித்தியாசமான ஒரு கல்யாணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக காதலுக்கு கண்ணிலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த கதையை கேட்டிங்கன்னா காதலுக்கு உயிரும் இல்லையான்னு கேட்பீங்க. பிரேசில் நாட்டை சேர்ந்த மேரிவோன் ரோச்சான்ற ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா துணியால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை பரிசாக கொடுத்துருக்காங்க. அந்த பொம்மைக்கு மார்ச்சலோன்னு பேரும் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் அது ஒரு சாதாரண பொம்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக மேரிவோனுக்கு அந்த பொம்மை மேலே ஒரு வித்தியாசமான அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு தான் ஹைலைட்டே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மார்ச்சலோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த உயிரே இல்லாத துணி பொம்மையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த பொம்மையும் கல்யாணமும் பண்ணிட்டாங்க. ஆனால் கதை இதோட முடியல. இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டும். அதுக்கப்புறம் மேர்சலோட சேர்ந்து தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையும் ஒரு பொம்மை தானு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த டைமில் அது வைரலாகவும் போயிருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக வராது. இது ஒரு சிம்பாலிக் செர்மோனி மட்டும்தான். என்னதான் சிம்பாலிக்காக இருந்தாலும் ஒரு பொம்மையை காதலிச்சு அதையே கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் என்னத்தை சொல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லிஸ்ட்லேயே ரொம்பவும் வித்தியாசமான கல்யாணம் எதுன்னு கேட்டால் அது இதுதான். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா பொதுவாக அந்த மேரேஜ் கேன்சல் ஆகிடும். ஆனால் பிரான்ஸில் மட்டும் ஒரு வித்தியாசமான சட்டம் இருக்குது. இறந்து போன ஒருத்தரை சட்டப்படி திருமணம் செய்ய அனுமதியும் இருக்குது. இந்த கதைக்கு பின்னாடி ஒரு சோகமான சம்பவம் இருக்குது. 1959 பிரான்ஸில் ஆண்ட்ரின்ற ஒரு நபருக்கும் ஐரின்ற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய அணை உடஞ்சி அந்த பேரேரியில் ஆண்ட்ரி உயிரிழந்துடுறாரு. கல்யாண கனவோட இருந்த ஐரினுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இதோட விடலை. அவர் உயிரோட இல்லைனாலும் அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த விஷயம் அப்போ இருந்த பிரான்ஸ் அதிபர் சார்லஸ் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைக்கிது. ஐரீன் தன்னோட இருந்து போன காதலையை திருமணம் செய்ய அனுமதிக்கப்படுறாரு. இதுக்கு பேர் தான் போஸ்டோமோஸ் மேரேஜ். ஆனால் யார் வேணாலும் இறந்து போன ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பிரான்ஸில் இதுக்குன்னு சில கடுமையான நிபந்தனைகள்லாம் இருக்குது. அந்த நபர் உயிரோடு இருக்கும்போதே இவங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிடுறதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனும் வேணும். ஆனால் ஐரீனுக்கும் ஆண்ட்ரிக்கும் நடந்தது ஒரு சாதாரண கல்யாணமே கிடையாது. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, சாவிலும் உன்னை பிரிய மாட்டேன்னு. ஆனால் அதை இங்கே கல்யாணம் வரைக்கும் உண்மையாகவே கொண்டு போயிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே விசித்திரமான ஒரு கல்யாணம். கல்யாண நாள் வந்துடுச்சு, பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, வெட்டிங் ட்ரெஸ் போட்டாச்சு, ரிங் ரெடி. அடுத்து எங்கே போவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க, இல்லை வெட்டிங் ஹாலுக்கு போவாங்க. ஆனால் அதுதான் இல்லை, இங்கே நேராக ஜெயிலுக்கு போகிறாங்க. உலகத்தில் சில நாடுகளில் ஜெயிலில் இருக்க சில கைதிகளுக்கு சில ரூல்ஸ்களுக்கு உட்பட்டு அவங்க லவ் பண்ண பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ண அனுமதி இருக்குது. அமெரிக்காவில் இது மாதிரி நிறையா கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம ஊரில் நடக்கிற கல்யாணம் மாதிரி மாமா இன்னும் ஒரு 50 சேரை போடுங்க, சாப்பாடு ஆரம்பிங்க அப்படின்லாம் அங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே கல்யாணமே ஒரு சின்ன ரூமில் தான் நடக்கும். அதுவும் அங்கே ஜெயிலில் இருக்க சில அதிகாரிகள் முன்னாடி தான் நடக்கும். ஒரு பக்கம் மணப்பெண்ணு, இன்னொரு பக்கம் ஜெயில் யூனிஃபார்மோட மணமகன். அதிகாரிங்க முன்னாடி அவங்க கல்யாணமும் முடிஞ்சிடும். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அவங்க ஹனிமூன்லாம் கிளம்ப முடியாது. கல்யாண பொண்ணு ஜெயிலேருந்து வெளியே போயிடுவாங்க. அந்த மாப்பிள்ளை மறுபடியும் செல்லுக்கு திரும்பி போக வேண்டியது தான். கேட்கவே வித்தியாசமாக இருக்கல. ஆனால் தண்டனை அனுபவிக்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான உரிமை முழுசாக போயிடக்கூடாதுன்றதுக்காகவே சில நாடுகளில் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. ஒரு கல்யாணத்தில் 1000 தடைகள் வரும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே கல்யாணமே கம்பிக்கு நடுவில் தான் நடக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கல்யாணம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கல்யாணத்துக்கு பீச் வியூ வேணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க.
பீச்லேயே கல்யாணம் பண்ணதையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் பீச்சையும் தாண்டி கடலுக்கு அடியில் போய் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக டைவிங் சூட்டு, கழுத்தில் மாலைக்கு பதிலாக முதுகில் ஆக்சிஜன் டேங்க்கு. மாப்பிள்ளையும் பொண்ணும் டைவிங் கீரை போட்டுட்டு கடல் கடியில் போயிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ப்ரீஸ்ட்டும் அந்த டைவிங் கியர் சூட்டை போட்டுக்கிட்டு கடல் கடியில் போவாங்க. டு யூ டேக் கேர் ஆஸ் யுவர் ஒய்ஃப்னு கேட்பாங்க தானே யோசிக்கிறீங்க? அதுவும் அவங்க வாயத்தை வந்தாலும் பப்பிள்ஸ் தானே கடல் கடியில் வரும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைன் லாங்குவேஜையும் ஹேண்ட் சிக்னல்ஸையும் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிளையும் பொண்ணும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபியும் நடத்துகிறாங்க. அவங்கள சுற்றி கடலில் இருக்க மீன்கள் எல்லாமே நீந்திக்கிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது அக்வாரியத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கல்யாணம் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, இப்படி அண்டர் வாட்டருக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் அதை சட்ட ரீதியாக கல்யாணமாக ப்ரூஃப் ஆகாது. லீகல் மேரேஜ் ரெக்யூட்மெண்ட்ஸும் அந்த நாட்டோட சட்டப்படி தனியாக கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கும். நம்மலாம் கல்யாணத்தில் கேமரா ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் ரெடியாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கல்யாணம் ரொம்பவே வினோதமாக இருக்கும். காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் ஒரு பொண்ணு ஒரு நாயை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2014 இங்கிலாந்தை சேர்ந்த அமாண்டா ரோஜர்ஸ்ன்ற ஒரு பொண்ணு உலகத்திலே ரொம்ப வித்தியாசமான கல்யாணம் பண்ணதா நியூஸ் வெளியாகி ரொம்பவே வைரல் ஆச்சு. அதுக்கு காரணம் அவங்க கல்யாணம் பண்ணது அவங்க செல்ல பிராணியாக வளர்த்திட்டு இருந்த சீபான்ற ஒரு டாகை. ரிப்போர்ட்ஸ் படி இந்த கல்யாணம் குரோட்டியாவில் நடந்ததாக சொல்லப்படுது. அதுவும் சும்மா சம்பிரதாயத்துக்கு வீட்டில் நாய்க்கு மாலை போட்டு நடந்த கல்யாணம் கிடையாது. அமாண்டா ரோஜர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்டு சொந்தக்காரங்கன்னு சும்மா 200 பேருக்கு மேலே அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கல்யாணத்தை ஒரிஜினல் கல்யாணம் மாதிரி செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அமாண்டாக்கு ஏற்கனவே ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு செட் ஆகாமல் டைவர்ஸும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்க்குற அந்த சேபா டாக்கு தன்னோட வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான ஒரு கம்பெனியாக இருந்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. உலகத்தில் இப்படிலாம் கூட கல்யாணம் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அது நடந்துட்டு ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, டேட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற ஆள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது. ஃபோட்டோ கூட பார்த்ததில்ல, டேட்டிங்கும் போனதில்லை, ஏன் ஒரு காஃபி கூட சேர்ந்து குடிச்சதில்லை. அவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ தெரியுமா? நேராக வெட்டிங் டே அன்றைக்கி தான். இதுதான் மேரிட் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோவோட கான்செப்ட். இந்த ஷோவில் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில ஆண்களையும் பெண்களையும் சூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் பேர் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள பேர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கவே மாட்டாங்க. கடைசியாக வெட்டிங் டே வரும். பொண்ணு நடந்து வரும், மாப்பிள்ளை திரும்பி பார்ப்பாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஒருத்தர் முகத்தையே பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே கல்யாணமும் நடந்துடுது. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்றதை அந்த ஷோ ஃபாலோ பண்ணும். கடைசியில் ஒரு முக்கியமான கேள்வி வரும், இந்த மேரேஜில் தொடர்ந்து இருக்க போகிறீங்களா இல்லை பிரிய போகிறீங்களான்னு. அதில் சில பேர் பிரிஞ்சிடுவாங்க, சில பேர் தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட ஃபோட்டோ அனுப்புங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே ஃபோட்டோலாம் இதுக்கு கல்யாணத்து அன்றைக்கி லைவ்லேயே பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க கடைசி கல்யாணத்தை பற்றி பார்த்துடலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம ஃப்ளைட்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெஸ்டினேஷனாக அடையும். இப்படியான அனௌன்ஸ்மெண்ட் தானே நம்ம ஃப்ளைட்டில் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வேறு மாதிரி வந்திருக்கு. அதில் என்ன வந்திருக்குன்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த விமானத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. 2018 டேவிட் அண்ட் கேத்திஸ்ன்ற ஒரு அமெரிக்கன் கப்பிள் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் நடுவானத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு. அந்த நியூஸ் அப்போ செம வைரலாக போச்சு. அங்கே நடந்தது ஒரு சாதாரண கல்யாணமே கிடையாது. அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அப்படியே வெட்டிங் கெஸ்ட்டாக மாறினாங்க. நார்மலாக கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்கன்னு கூப்பிடணும். ஆனால் இவங்க கல்யாணத்தில் டிக்கெட் எடுத்த எல்லாருமே கெஸ்ட்டு தான். நம்ம ஊரில் கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை பொண்ணு ஹனிமூனுக்கு எங்கே போகிறாங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் அதை இவங்க கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க ட்ராவல் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் புரியுது, கல்யாணம் இப்படி தான் நடக்கணும்னு எந்த ஃபார்முலாவும் இல்லை போல். நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உலகத்தில் பல கல்யாணங்கள் நடந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்த கல்யாணங்களில் எதை பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு? அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அன்டில் தென் பாய், பிரவீன் ஜெய்.